பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னார்ச்சுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 17வது அதிகாரம் 3-4 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்துகொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். பிறரை மன்னிக்க விசுவாசம் வேண்டும். இட் டேக்ஸ் ஃபெய்த் டு ஃபர்கிவ் அதர்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். வரும் காலங்களில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவும் சரீர நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் விசுவாசம் வேண்டும். இப்படி இருக்க பிறரை மன்னிக்க விசுவாசம் வேண்டுமா? இதென்ன புதிய விந்தையாய் இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். விசுவாச குறைச்சல் இயேசுவோடு இருந்த சீஷர்களுக்கு இருந்தது. சுமார் 4 முறை சீஷர்களுக்கு இருந்த விசுவாச குறைச்சலை கண்ட இயேசு அவர்களை கடிந்து கொண்டார். சீஷர்களும் இயேசுவிடம் நன்றாக வாங்கி கொண்டார்கள். முதலாவதாக சீஷர்களுக்கு எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்ற கவலை இருந்தது. இந்த கவலை எப்படி சீஷர்களுக்கு வந்தது? காரணம், அவர்களுடைய விசுவாச குறைச்சலினால் கவலை வந்தது. ஆகையால் இயேசு சொன்னார், அற்ப விசுவாசிகளை, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சீஷர்களுடைய விசுவாச குறைச்சல் நிமித்தம் கடிந்து கொண்டார். இரண்டாவதாக, புயலும் கடல் சீற்றத்தையும் பார்த்து சீஷர்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி பயந்து விட்டார்கள். இந்த பயம் அவர்களுக்கு இருந்த விசுவாச குறைச்சலினால் தான் வந்தது. இயேசு சொன்னார், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மூன்றாவதாக, பேதுரு கடலில் அமிழ்ந்தபோது அவனுக்குள்ளாக சந்தேகம் வந்தது. இந்த சந்தேகம் அவனுக்குள்ளாக இருந்த விசுவாச குறைச்சலினால் வந்தது. இயேசு சொன்னார், அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் என்பதாக. நான்காவதாக, திரளான ஜனங்கள் புசிக்க அப்பங்கள் இல்லாததினால் அவர்களுக்கு விசுவாச குறைச்சல் வந்தது. இயேசு சொன்னார், அற்ப விசுவாசிகளை, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன என்றார். இப்படி 4 முறை அற்ப விசுவாசிகளை என்று சொல்லி இயேசுவிடம் சீஷர்கள் நன்றாகவே திட்டு வாங்கினார்கள். ஆனால் ஒரு முறைதான் சீஷர்கள் இயேசுவிடம் தங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். அது எப்பொழுதென்றால், ஒரு நாளில் தவறு செய்து மனம் திரும்பி வரும் சகோதரனை கணக்கற்ற அல்லது முடிவற்ற அளவிற்கு மன்னிக்க வேண்டும் என்று அவர் சொன்னபோதுதான். சீஷர்களுக்கு மிகவும் கடினமான காரியமாக இது தெரிந்தது. ஒருவனை ஒரு முறை மன்னிக்கவே நம்முடைய கர்வமும் நம்முடைய ஆணவமும் அனுமதிப்பதில்லை. ஆனால் கணக்கற்ற அளவு மன்னிக்க வேண்டுமா? அப்படி மன்னிக்க வேண்டுமென்றால் தங்களுக்கு விசுவாசம் வேண்டுமென்று அறிந்த சீஷர்கள் உடனே கேட்டார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள் என்று லூக்கா 17:5 கூறுகிறது. பிறரை மன்னிக்க நமக்கு விசுவாசம் காணப்பட வேண்டும். மனிதன் என்றால் மன்னிக்க வேண்டும் என்று முதியோர்கள் சொல்லுவார்கள். அப்படி மன்னிக்க வேண்டுமென்றால் விசுவாசம் வேண்டும். சின்ன சின்ன தப்பிதங்களையும் மன்னியுங்கள். அப்பொழுது பெரிய தப்பிதங்களையும் மன்னிப்பது மிகவும் சுலபமாகிவிடும். யார் மீதாவது மனஸ்தாபம் இருக்குமென்றால் விசுவாசத்தோடு அந்த நபரை இப்பொழுதே மன்னித்து விடுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னார்ச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, மற்றவர்களை மன்னிக்கிற சுபாவத்தை கர்த்தர்களுக்கு தருவீராக. 7-70 தரம் மன்னிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த கர்த்தர், உம்மை பிரதிபலிக்கிறவர்களாய் நாங்கள் இந்த பூமியில் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். அதுபோல உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்ணின் மணி போல காத்தருளும். தடைகளை விலக்கி அருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.